தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் பெய்த மழையால் பல்வேறு குடியிருப்புகளில் 3வது நாளாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் மின்சாரம் இல்லாமலும் குடிநீர் கிடைக்காமலும் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இந்த டிட்வா புயலுடைய தாக்கம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டும் கூட ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகம் சந்தித்திருக்கிறது. சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பெருமழை பெய்து வருகிற இந்த சூழ்நிலையிலே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யாத காரணத்தினால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. வீடுகளிலே தண்ணீர் புகுந்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியிலே மாவட்ட செயலாளர் சிற்றரசனுடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நூர் வீராசாமி சாலை என்கிற அந்த சாலை அருகே மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று புஷ்பா நகர், சென்னை நுங்கம்பாக்கம் பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக அங்கங்கே காட்சியளித்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் 1000 விளக்கு, சூளைமேடு, அரும்பாக்கம், கோயம்பேடு, அதே போன்று பட்டாளம், புளியந்தோப்பு, கொளத்தூர், பெரியார் நகர், அகரம், அதே போன்று செந்தில் நகர், பல்வேறு பகுதிகளிலே ஆங்காங்கே சாலைகள் முழுவதுமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகனங்களை ஓட்ட முடியாமல் பள்ளம் படுகுழிகளிலே வாகனங்களை கீழே விழுந்து எழுந்து பொதுமக்கள் தத்தளிக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலைக்கு வேதனையோடு அவர்கள் எழுந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிற போது மிகப்பெரிய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. முறையாக மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பாக சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சாலைகள் எதையுமே சீரமைக்கப்படாத மிகப்பெரிய அவலத்திற்கு இந்த சென்னை மாநகரம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாதியற்று கிடப்பது போல சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளாக இருக்கக்கூடிய திருவிக நகர், கொளத்தூர், அதே போன்று புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளிலே நேற்றைய தினம் பார்க்கிற போது கூட வீடுகளிலே தண்ணீர் தேங்கி அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பாத்திரங்களை வைத்து தண்ணீரை இறைக்கக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்று முழுவதுமாக வெள்ளக்காடாக சூழ்ந்திருக்கிறது. போட்டோ ஷூட் நடத்துவதற்காக காரிலே சென்று அந்த பகுதிகளை பார்வையிட்டு விட்டு அப்படியே திரும்பி சென்றதோடு சரி, மாவட்ட நிர்வாகம் முழுமையாக சம்பித்திருக்கிறது. போட்டோ ஷூட்டிற்காக மட்டுமே வந்து சென்றார்களே தவிர எங்களுடைய துயரத்தை போக்குவதற்கு இந்த திமுக ஆட்சியில் ஒருவர் கூட இல்லை என்ற வேதனையை மக்கள் வெளிப்படையாக கண்ணீரோடு தெரிவித்து வருகிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் நேற்று முன்தினம் மிகப்பெரிய அளவில் துயரம் அடைந்திருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காத மழை பெய்து கொண்டிருக்கிற போதே பள்ளிக்கு சென்று மழையில் நினைந்து கொண்டும் பள்ளங்களிலும் அந்த படுகொலியில் விழுந்து செல்லக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 4600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மழைநீர் வடிகால் பணியை செய்துவிட்டோம் என்று கூறக்கூடிய இந்த திமுக அரசு இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற அடுக்கடுக்கான கேள்வியை மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை மாநகரம் வெள்ளக்காடாக பல்வேறு பகுதிகளில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளம் படுகொலிகளை சாலைகளை சரி செய்திருந்தால் கூட வாகன ஓட்டிகள் தங்களுடைய உயிரை அஞ்சி வாகனங்களை இயக்காமல் அவர்கள் வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு வாகனங்களும் கீழே விழுகிற அந்த நேரத்திலே கைகால்கள் உடைந்தால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்பது என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய பல்வேறு பகுதி, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கரை தொகுதியில் இருக்கக்கூடிய நடேசன் நகர், பெசன் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் முழுமையாக முழுக்கடிக்கப்பட்டிருக்கிறது. மீசார்பேட்டை மார்க்கெட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. வாகன ஓட்டிக்கு மிகப்பெரிய துயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடர்ந்தால் சென்னை மாநகரத்தினுடைய நிலையை ஏற்கனவே நேற்றைய தினமே நாம் பார்க்கிற போது முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போட்டிலே அந்த குழந்தைகளையும் முதியவர்களையும் அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெய்தால் என்ன ஆகுமோ என்கிற அச்சத்தோடு சென்னை மாநகர மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார். இது வைகுண்டபுரம் 2வது தெரு, 2வது குறுக்கு தெருன்னுட்டு இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இங்கே மழை நீர் எப்போதுமே இந்த அளவில் லோ லெவல் ஏரியா மாதிரி இருக்கும். 3 ஸ்ட்ரீட்டோட ஏரியா இப்படி தான் தண்ணி போவோம். தண்ணி போகிறதுல பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஸ்டாக்கிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது எப்போவுமே வெளியே போகிறதுக்கு இது குறைஞ்ச 2-3 நாள் அப்படியே தான் இருக்கும். இது அங்கே லைலா காலேஜிட்ட அவங்க பம்ப் பண்ணி அமைச்சிருந்தாங்கன்னா போவோம். இதுவரை யாரும் கவுன்சிலர் யாரும் எதுவும் அப்டேட் பண்ணல, எதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்க, எதுவும் நடவடிக்கை இருக்குது. கவுன்சிலர் இங்கே இந்த ரோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சரிங்க.